ஸ்கேன் எடுக்க போகலாமா? ஹீமோகுளோபின் எடுத்துட்டாங்க, போயிட்டு வரேன். ஹே ஸ்வீட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இது அகெயின் நம்மளுடைய 5th month டாக்டர் ஹாஸ்பிட்டல் விசிட். நாங்கள் 3rd month எடுக்கவே இல்லை, ஏன்னா வீட்டில் சொன்னாங்க அதுக்குள்ளே சீக்கிரம் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் டைரக்டா 5th month விஜய்க்குமே டைரக்டா 5th month. அவன் அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நாங்கள் ஸ்கேன் எடுத்துட்டோம். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்துட்டு பேபியை பார்த்தாங்க. இல்லை ஜாலியாக இருந்துச்சான், அதெல்லாம் ஒரு ஃபீல். ஆமா, ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சாச்சு. டீடைலா சொல்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க. எப்படி நாங்க வந்து நீ அங்க பாத்துட்டே சொல்லுங்க. நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் பெட்ல, அப்படியே வந்து பாக்குறாரு ஜாலியா. ஒருத்தங்க வந்து அட்டெண்டா இருந்தீங்களா அகலியாக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுச்சாடா உனக்கு? என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருக்க டாக்டர் வந்து இதாங்க மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டா ஆமா எல்லாமே காமிச்சாங்க. இது ஃபேஸ், இதான் ஃபேஸ், இது வந்து ஸ்பைனல் கார்டு, இது முதுகெலும்பு, இது காலு, இது கை, ஆமா அப்படின்னு எல்லாமே காமிச்சாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எடுத்து காமிச்சாங்க. அது நல்லா சூப்பரா டிஸ்ப்ளே. அந்த அதுல வந்து ஃபுல்லாவே அப்படியே டார்க் ரூமா அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்களா. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து ஸ்கிரீன் இப்படி தள்ளிட்டு காமிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹார்ட் பீட்லாம் போட்டாங்க, ப்ளே பண்ணி காட்டுனாங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்கேன் நான் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. நமக்கு வந்து செகண்ட் மந்த் தான் ஆமா செகண்ட் மந்த் தான் ஸ்கேன். 5th monthக்குலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த பொசிஷன் இருக்காது, பேபி வந்து தூங்கிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டிலே ஆகுமா. நிறைய பேர் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் வந்துட்டாங்க. யாருக்குமே பொசிஷன் இல்ல, ப்ரிவியூ எழுதி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அப்படி இருந்தா நீங்க நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களையுமே. நான் பயந்துட்டேன், ஐயோ நம்ம பாண்டியில தான் ஸ்கேன்லாம் எடுக்கணுமா, சரி கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு இங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க வந்தோம். இந்த செகண்ட் மந்த் 3rd month ஸ்கேன் மாதிரி தான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்க. நான் பயந்துட்டே தான் உட்காந்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நமக்கு வந்துட்டு எல்லாமே சூப்பரா வந்துட்டு அவன் காமிச்சிட்டான். அதாவது என்ன சொல்றது, ஹார்ட் பீட்ல இருந்துட்டு அப்புறம் கிட்னி, 2 நாள் எல்லாமே தெரிஞ்சது. ஸ்பைனல் கார்ட்லாம் சூப்பரா தெரிஞ்சது. எல்லாமே முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு அப்பவே வந்துட்டு ஸ்கேன் உள்ள போயிட்டு வந்துட்டு எடுக்க முடியாது, இப்போ உங்களுக்கு இந்த ஆர்கன் கார்ட்ல நீங்க வாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நமக்கு அப்படி எதுவுமே கிடையாது. உள்ள போயிட்டு ½ an hourல எல்லாமே அழகா மெதுவா எடுத்துட்டு ரிப்போர்ட்டும் உடனே கொடுத்தாச்சு. ஏன் நான் சொல்லவா, ஏன்னா நாள் ஃபுல்லா சாப்பிட்டே இருந்தேன். ஆக்சுவலி 5th month வரைக்குமே நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. எதை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்கல, ஸ்மெல் பிடிக்கல, அந்த இடம் பிடிக்கல, அப்படி இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லாமே சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸ் ஒரு படி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன், அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றேன். அவ்வளவுதான், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான் மட்டும்தான் அங்க. மேபி அதனால ஆக்டிவா இருந்தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ யா, நல்லா போச்சு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து டாக்டர் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். காலையிலே வந்து மணி 8 ஆக போகுது. 8:30 டாக்டர் இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான், கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். ஆமா கிட்ட வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நம்மளுடைய 5th month அனாமலி ஸ்கேன் முடிஞ்சிருச்சு, செக்அப் போயிட்டு இருக்கு. இது வந்து ஏர்லி மார்னிங் வேற. என்னை பொறுத்தவரையும் இது டிராவல் பண்றது ஒரு ஏர்லி மார்னிங் தான். வீட்டில் 7:30 கிளம்பணும், 7:45 இருக்கும். எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் டிராவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம பீச் சைட் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நானும் அங்கதான் பிறந்தேன், என் தங்கச்சியும் அங்கதான் பிறந்தான், என் தம்பியும் அங்கதான் பிறந்தான். அதனால வந்துட்டு அப்பா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ப்ரிஃபர் பண்ணியாச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு vlogல போடுறேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம டெலிவரியும் பார்ப்போம். விஜய், எனக்கு ஒரு ஊசியே பயமா இருக்கும். ஃபீவர் வந்தா கூடமே நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு ஊசி போடவே மாட்டேன். டேப்லெட் போட்டாலே எனக்கு சரியா போயிடும். அப்படி இருக்கிற என்ன 3வது மாசம் ஒரு பெரிய தடுப்பூசி போட வச்சுட்டீங்க. 2 நாள் வழியில நான் படுத்துட்டு இருந்தேன்.
5ஆம் மாசம் வேற ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க டாக்டர். அது இருக்கான்னு தெரியல. அது இருந்தா அதையும் நம்ம இப்ப போடுற மாதிரி தான் இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்குல்ல? தடுப்பூசி போடுவாங்க நினைக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு இருந்ததுன்னா நான் இன்னைக்கு போடணும். நைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது என்ன டீடைல்ஸ் அப்படின்றதுனா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு நான் சொல்றேன். இது வந்து நம்மளுடைய 5th month ஸ்கேன்ல என்ன சொல்லியிருக்காங்க பேபியை பத்தி அப்படின்றது மட்டும் தான் இந்த vlogல இருக்கும். எவ்வளவு கூட்டம் இருக்க போது தெரியல. இன்னைக்கு வந்து மண்டே வேற, ஹரிபரியா இருக்குது நம்மளுடைய பாண்டிச்சேரியே. நம்ம பீச் கிட்ட தான் போறோம். ஸோ ஐ லவ் பீச். ஆனா இப்ப வந்து என்னால நடக்க முடிய மாட்டுது. ஒரு 2 நடையில ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். சாப்பிடணும்னு தோணுது, ஆனா சாப்பிட்டு மட்டும் டயர்ட் ஆக மாட்டேன். நடந்தா மட்டும் டயர்ட் ஆகுறேன், ஏதாவது வேலை செஞ்சா மட்டும் டயர்ட் ஆகுறேன். என்ன பண்ணலாம்? அப்ப டயர்டே ஆகாத, சாப்பிட்டுனே இரு. நான் சாப்பிட்டு மூஞ்செல்லாம் குண்டாயிடுச்சு வேற. நீ க்ளோஸ் அப்ல வச்சிருக்கிறதுனால இப்படி இருக்கு. நோ ப்ரோ, வாங்க போயிட்டு பார்க்கலாம். சீக்கிரமா முடிஞ்சிடணும்னு நான் போறேன். சாட்டர்டே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சாட்டர்டே எங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து மறுபடியும் போறோம். மண்டே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, சீக்கிரமா போகலாம். பிளஸியை கூப்பிட்டு வந்தோம். பிளஸி வீட்டில் இருக்கா. இது ஃபுல்லாவே பிளஸியோட சீட்டு தான். சமத்து பிள்ளை. மார்னிங் ரோடு எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப பிஸி ஆயிடும். வா, ஸ்கேன் எடுக்க போகலாமா? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 8:30 கன்சல்டேஷன் ஆகுன்னு பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து 9 o'clock தான் டாக்டர் வருவாங்க. 8:30 தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் 8 o'clockலாம் ஷார்ப்பாக வந்துட்டோம். ஹவு பங்க்சுவாலிட்டி ஐ ஆம். ஏன்னா வீட்டுக்கு போனோம்ல, எனக்கு ஒர்க் டைம் ஆகுது. அதனால தான். இல்லைன்னா நான் வந்துட்டு ஜாலியாக தான் மெதுவாக வந்திருப்பேன். சரி, நமக்காக ஒரு ஜீவன் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுதே, ஏன் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்? நீ பண்ணி தான் ஆகணும். யார் டேட்? பண்ணி தான் ஆகணும்ல. கரெக்ட் தானே? கரெக்டாக பேசுகிறேன். 8:20 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம போயிட்டு டாக்டர் 9 o'clock தான் வருவாங்களாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகணும். அகெயின் 1/2 an hour வந்து வெயிட் பண்ணணும். எனக்கு அதுக்குள்ள பசிக்குது. எதுவுமே எடுத்துட்டு வரல. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நாகப்பழம் மரம் ஒன்று பார்த்தேன். அது சாப்பிடக்கூடாது. நான் ஒன்று தான் எனக்கு கடையில் வாங்கி கொடுத்தாலுமே ஒன்று தான் தருவாங்க. அது கீழே விழுந்து கிடக்கு. அந்த ஒன்றாவது எனக்கு எடுத்து சாப்பிடட்டுமா? எங்கே தரமா இருக்கும்? சர்ச். எஸ், பக்கத்துல சர்ச். எனக்கு வந்து இந்த சர்ச் வந்து ஸ்பெஷல். அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு சர்ச்சும் கூட. ஒரு தனி பிளேஸ் இருக்கும்ல, ஒரு இடத்துக்குன்னு ஹார்ட்ல, அந்த மாதிரி வந்து இந்த சர்ச் எனக்கு. ஏமா? ஏன்னா இங்கே தான் விஜய் என்ன ப்ரப்போஸ் பண்ணான். ஓ, அதாவது 2 நைஜீரியன்ஸ் வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ இருக்கு, வச்சிருக்கேன். ஆனால் இப்போ போட்டுனா எங்கள் வீட்டில் நான் திட்டு தான் வாங்குவேன். இதுக்கப்புறம் திட்டு வாங்குவையா? திட்டினே தானே இருக்காங்க, டெய்லி திட்டினே இருக்காங்க ப்ரோ. போடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச்சு. எப்பவுமே சர்ச்சுன்னு வந்து ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மார்னிங்கே வந்திருக்குமா, பக்காவாக இருக்கும், மாசாக இருக்கு. இது ரொம்ப பெருசும் கூட, வாக் பண்ணுற அளவுக்கே சூப்பராக இருக்கும். அழகாக வாக் பண்ணிட்டு வந்து நமக்கு சர்ச் பின்னாடியே தான் ஹாஸ்பிட்டல். சரி, வந்தீங்கன்னா டோமஸ் டே. இந்த சர்ச் வந்து பீச் ரோடு இங்கே இருக்குன்னா அதுக்கு பேரலல் ரோட்ல இங்கே இருக்கும். கண்டிப்பாக பாருங்க, நல்லாயிருக்கும். பரபரப்பான காலை நேரம். யூரின் டெஸ்ட் தான், ஹீமோகுளோபின் எடுத்துட்டாங்க, போயிட்டு வரேன். ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்கு, அது எனக்கே தெரியும். பிபிலாம் கரெக்டாக இருக்கு, பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ தான் வந்து டாக்டரை நம்ம செக் பண்ண போகிறோம். 9 ஆயிடுச்சு, டாக்டர் இனிமேல் தான் வருவாங்க. எஸ், வந்து ஸ்கேன் ரிப்போர்ட். நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் பயந்தேன், இப்போ தான் எனக்கு பயமாக இல்லை.
இட்லி பற்றியா? சேட்டன் ஹாப்பியா? ஹாப்பியாகும். 8 மணிக்கு வந்தோம், 10:30க்கு முடிச்சு. டாக்டர் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது. டிஃபன் வாங்கியாச்சு, சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும். எஸ், நம்ம வந்து ஸ்கேன் எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கேனில் என்ன சொன்னாங்க டாக்டர்? முக்கியமாக என்னை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன பார்த்தா? பார்த்துல டெஸ்ட் எடுத்து என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எடுத்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னாங்க. ஹீமோகுளோபின் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கான். கீழே டோக்கன் போடுற இடத்துல வந்துட்டு நமக்கு எப்பவுமே கார்டு தர மாட்டாங்க. ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று தந்ததில்லை இது வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் அதாவது அஃபிஷியலாக ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கப்புறம் செக்அப் பண்ண போகிறீங்கன்ற பேர் ஹாஸ்பிட்டல் ஃபைல் போட்டு கொடுத்துட்டாங்க. 5th மந்த்ல அப்படி கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஃபைலை தந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃபைல் மாதிரி போட்டு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணிக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹீமோகுளோபின் செக் பண்ணுறதுக்கு எனக்கு 9 தான் இருந்துச்சு. ஆமாம், டாக்டர்கிட்ட கேட்டோம். டாக்டர் வந்து 11 இருக்கணும், நெக்ஸ்ட் டைம் வந்து 11 இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக டேப்லெட் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ப்ரெக்னென்சியில் கஷ்டமாக தெரிகிற ஒரு வேலை ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட். ஸோ டேப்லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஸோ இருந்தாலும் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நல்லா சாப்பிடணும் அப்படின்றதையும் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நானும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எடுத்துட்டு இருக்கேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரோத் ஸ்கேன் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 28th இருந்து 32nd வீக் வரை எப்போனா எடுக்கலாம். பட் டாக்டர் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதை எடுக்கும்போது அதோட அப்டேட் என்னன்னு சொல்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின் லெவலும் யூரின் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எனக்கு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, இந்த மாதிரி 9 தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் போய் நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் டாக்டர் அவைலபிளாக இருந்தாங்க. ஒரு 11 o'clock கிட்ட தான். 11 o'clock கிட்ட டாக்டரை பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு வாட்டி யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன், ஐயோ தடுப்பூசி ஒன்று போட்டாங்க. 3ஆம் மாதம் எனக்கு ஒரு தடுப்பூசி இருந்தது, அதுவே செம பெயின். 2 மாதத்துக்கிட்ட இருந்துச்சு அந்த பெயின். சரி ஓகே, 5ஆம் மாதமும் தடுப்பூசி போட்டேன், அந்த பெயினும் 2 நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அப்போ ஊசி போட போட பாடி வந்து பழகிடும் போல ஆயிடுச்சு. எனக்கு வந்து பிளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க. சத்தியமா என் பிளட் குரூப் எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூல்ல இருந்து நான் செக்அப் பண்ணல. பிளட் குரூப் தெரியாது. அப்படியே டாக்டர் ஷாக்கா கேட்டாங்க. எனக்கே அது கேவலமா தான் இருந்துச்சு. எடுத்துட்டு வாங்க அப்படினாங்க. அவங்க நினைச்சதோ பி பாசிட்டிவ், நான் பியா தான் இருப்பேன் அப்படினாங்க. ஏன்னா எங்க வீட்ல வந்து பிளட் குரூப் வந்து கரெக்டா தெரியல எங்க மம்மிக்கும் டாடிக்கும். சரி அவங்க 2 பேருமே வந்து ஏபி பி அப்படின்னு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அப்படி இருந்தா நம்மளும் பி தானே இருப்போம் அப்படின்ட்டு பி பாசிட்டிவ் தான் நான் வந்து ஸ்கூல்ல இருந்தே நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னோட பிளட் குரூப்ல ஓ பாசிட்டிவ் வந்துச்சு. எனக்கா என்னடா இது ஓ பாசிட்டிவ்? நான் ஏன்னா விஜய் ஓ பாசிட்டிவ் தான் இல்ல, நானும் ஓ பாசிட்டிவ் தான். எப்படி வந்து இந்த பிரெக்னன்சிக்கு மேட்ச் வந்து மேட் இன் ஹெவன். என்னென்ன சொல்றா பாருங்க, பின்னாடி போறது நம்மளே போட்டுக்கலாம். எது எடுத்துட்டு வருது? ரோஸ் எடுத்துட்டு வருது. அழகுள்ள ரோஸ் எடுத்துட்டு வருது. எனக்கு இந்த மேடம் இப்பதான் குளிச்சாங்க. அண்ணப்பட்டோ ரோஸ் குடுக்குறியாடி? புள்ள ரோஸ் குடுக்குறா. அழகிமா அப்புறம் ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. செக்அப் போயிட்டு வந்துட்டோம். நான் கார்ல சமத்தா 3 மணி நேரம் வந்தேன். என் பிள்ளை ரொம்ப சமத்து. கொஞ்சம் போ, மாடியில் தான் உட்காருமா. ஆமா, அதுக்கப்புறம் பிளட் குரூப் ரிப்போர்ட் வந்துட்டு வாங்கிக்கிட்டு டேப்லெட் வந்து 1 மந்த்துக்கு எழுதி வர கொடுத்துட்டாங்க. என்னென்ன டேப்லெட்னா, மார்னிங் வந்து கால்சியம் போட சொன்னாங்க. மதியத்துக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து பவுடராக தான் சாப்பிடணும், தண்ணி கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பவுடரா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது சரியான உப்பு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதுதான் சாப்பிடணும். இதுதான் எனக்கு இந்த 2 டேப்லெட் தந்தாங்க. காலைல கால்சியம், மதியம் வந்துட்டு இது 2. நைட்டுக்குமே வந்து ஒரு டேப்லெட் ரெட் கலர்ல தந்தாங்க. நான் வாரத்துக்கு 4-5 நாள் தான் டேப்லெட் போடுவேன். ஓகே ஓகே, ரொம்ப எடுத்துக்கூடாதுல்ல. பாடி கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுச்சுன்னா நம்ம அப்படியே 1 or 2 days ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து மூமெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்க.
மூமெண்ட் வந்துட்டு எப்படி சொல்றது, பேபி கிக்ஸ் எல்லாம் அவ்வளவா இப்போதைக்கு தெரியாது. அது லைட்டா மைல்டா மூவ் பண்றது வந்துட்டு லைக் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் நல்லாவே தெரியும். அடிக்கடி லைட்டா ஜஸ்ட் கால் வராசிட்டு போனா, கை வராசிட்டு போனா, தலையடி வராசிட்டு போனா, அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லாவே எனக்கு அடிக்கடி தெரியும். முக்கியமா நான் ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு அது டப்புன்னு உடனே தெரியும். ஆமா, ஹெல்த்தியா சாப்பிட்டேன்னா அவங்க எடுக்கிறது எனக்கு தெரியும். இதுதான் மூமெண்ட். இதுவும் ஆஃப்னா தெரியாது. ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டேஸ் வந்துட்டு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஃபீல் பண்ணுவேன். சம் டேஸ் ஒரு வாட்டி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மூமெண்ட் எனக்கு இப்போதைக்கு தெரியுது. ஃபுல்லாலாம் இப்போதைக்கு இல்லை. அதனால் மேபி 6 மந்த் முடிஞ்சு 7th மந்த்துக்கு அப்புறம் வேணால் தெரியலாம். எனக்கு வந்து ஆன்டீரியர் பிளாசென்டா, அதனால் வந்துட்டு மூமெண்ட் வந்துட்டு ஃபீல் தான் பண்ண முடியும் மைல்டாக. போஸ்டீரியர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எனக்கு ஆன்டீரியர் அப்படின்றதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பெருசாக இருக்குது, அந்த ஃபீல் தெரியும். இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஸ்டொமக் வந்து மோஸ்ட்லி வந்து ரேராக வந்துட்டு எனக்கு இச்சிங் இருக்குது. அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இச்சிங் போகிறதுக்கு அது சும்மா அரிப்பெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தரவெல்லாம் போயிடும், அது இருக்கிறது தான் செய்யும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. பொம்கிரனட் முக்கியமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவரொட்டி சாப்பிட சொல்லியிருக்காங்க. பீட்ரூட்டு, கீரை இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான் வீக்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 days 4 days வந்துட்டு இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். பார்ப்போம் நம்மளோட க்ரோத் ஸ்கேனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றதையும் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது ஆனால் இந்த மந்த் லாஸ்ட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த வீடியோ வரும். எஸ், செப்டம்பர் உங்களுக்கு வந்துடும். செப்டம்பர் மாதம் இன்னொரு அப்டேட் இருக்கு. செப்டம்பர் வந்துட்டு ஆமாம், யார் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நம்மள வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் செப்டம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து பிசிஓட எப்படி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ போட்டுறேன். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விளாக்ஸுக்கும் மினி விளாக்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அகல்யா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எங்க போயிட்டா டைம் முடிஞ்சு போயிட்டா. டாடா ஸ்வீட்டீஸ், பை பை, டேக் கேர், குட் நைட்.